குட் மார்னிங் ஆல். ஆடியோ ஆன் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக ஷேர் ஆகுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. 25,433 வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? அதாவது ஸ்பாட் ஓப்பன். ஸோ நம்ம பார்க்குறது வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதோட லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட் 5 மினிட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மார்க்கெட் மறுபடியும் பை ஆகணும் அப்படின்னா இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் S1 வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மொமெண்டம் வந்து பை சைடு வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா S1லேருந்து S2 இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ S1 வந்துச்சுன்னா அப்போ என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே, சரி, S2. ஸோ இப்போ இந்த புட் ஆப்ஷன் வந்து இது ரெண்டும் வந்து மீட் ஆகுது இல்லைங்களா? இப்போ என்ட்ரி வந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய ஸ்ட்ரைக்கு ஏடிஎம் கால். இந்த புட் ஆப்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்கேல்பிங்கு. அடுத்தது வந்து ஏடிஎம் கால். இது 25,400 கால் சப்போர்ட் எடுக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து 80 ரூபா ரேஞ்சில் இருக்குது. 25,400 கால் ஆப்ஷன் ஏடிஎம் கால் வந்து 80 ருபீஸில் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 110 வந்து பிரேக் பண்ணணும். அதாவது சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணணும். சப்போர்ட் 1 பிரேக் பண்ணணும். இங்கேயும் சிந்தட்டிக் ஃபியூச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு S1 வந்து பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் பண்ணிச்சுனா தான் நமக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 110 வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 80 ருபீஸ் அப்படிங்கிறது பை ப்ரைஸாக இருக்கும். கண்டிஷன் 110 வந்து பிரேக் அவுட் பண்ணுதா பண்ணுறது இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் கால் ஆப்ஷன் வந்து ஃபர்தராக மூமெண்ட் கொடுக்குமா அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். ஸோ 80 ருபீஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பை லெவலாக வந்து இருக்கும். முகமது சேம் லாட் போட்டிருக்கீங்களா? நேற்று போட்ட சேம் லாட்டு போட்டு சார். வெயிட் பண்ணுங்க. எவ்வளோக்கு? 80யா? 80 சார். ஓகே, சூப்பர். 80.40. நீங்கள் மட்டும்தான் என்ட்ரி எடுத்திருக்கீங்களா? சார் 81ல எடுத்திருக்கேன் சார். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா S1 பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? S1 வந்து பிரேக் பண்ணலைன்னா நமக்கு ரிவர்சல் ஆகும். பிரேக் ஆயிடுச்சுனாக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுக்கும். எதில் ஓப்பன் ஆகியிருக்கு? 25,500 சார். சி அது ஓப்பன் ஆகி வந்து 95 ருபீஸ் காமிக்குது சார். இப்போ 49 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. R0 எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். R0 லெவல் வந்து ரொம்ப கேப் டவுனில் இருக்குது. கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். $25,000
400 300 கால் 74 144 160. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 80 ருபீஸ்லேருந்து நமக்கு இது வந்து S1 வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா தான் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் கொடுக்கும். இல்லை ரிஜெக்ஷன் வைக்குது அப்படின்னா மறுபடியும் கீழே வரும். அதே மாதிரி நமக்கு வீக்லி ஃபியூச்சரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த S1க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும். அப்போ தான் பை சைடு போகும். இல்லை S1ல் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் டவுன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது என்ன நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணலாம். ரிஜெக்ஷன் வச்சதுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் எடுக்கிறோம்லங்க, கால் மைனஸ் புட்டு தான் வந்து நம்ம கொடுக்குறோம்ல. ஆமாம். இப்போ சில சமயம் வந்து காலோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும்ல. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படின்னா 550 வந்து காலோட பிரைஸ் வந்து கம்மியா இருக்குல்ல அந்த புட்டோட பிரைஸை விட. அப்போ வந்துட்டு இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆனா எடுக்கலாமா எடுக்க கூடாதுங்களா சிந்தட்டிக் ஃபியூச்சரா ஏடிஎம் பிரைஸா? ஆக்சுவலி ஏடிஎம் வந்து 500 தான் நமக்கு. எஸ்டர்டே ஸ்பாட் க்ளோசிங் வந்து 25,500 க்ளோசிங். நம்ம ஒன்று 600 எடுக்கலாம், 500 கூட எடுத்துக்கலாம். சரி சரி இப்போ சரி. இந்த இடத்துல வந்து 500 எடுத்திருக்கோம். இப்போ 500 பேஸ் பண்ணி உங்களுக்கு கால் ஆப்ஷன் மைனஸ் புட் ஆப்ஷன் வரும். ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு அது வந்து அப்படி போட்டிங்கன்னா ப்ளஸ்ல வரும் உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். கால் ஆப்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா. ஓ சரி. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட் கீழே தானே இருக்கு, ப்ரீமியம் தானே அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ அதோட ப்ரைஸ் வந்து நெகட்டிவ்ல வரும். அது மைனஸ் பண்ணி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே ஓகே. தட் மீன்ஸ் நெகட்டிவ் வந்தா நம்ம எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதே கொடுத்துரும். ஓகே ஓகே சரி. இப்போ நீ இது வந்து ஏடிஎம் ப்ரைஸ், ஏடிஎம் கால் மைனஸ், அதாவது 25,500 கால் மைனஸ் 25,500 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 190 ருபீஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். சாரி, 110 ரூபா மைனஸ்ல வரும்னு நினைக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங்ல. ஃபர்ஸ்ட் 5. ஓகே ஓகே. நான் எஸ்டர்டே தான் பார்த்தேன். 5 மினிட்ஸ் க்ளோஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங். ஓ சரி சரி.
110 வந்து பிரேக் பண்ணாதான் நமக்கு வந்து ஃபர்தர் மொமெண்டம் வந்து பை சைடில் இருக்கும். பட் 110 வந்து போய் ரியாக்ட் பண்ணும். பிரேக் பண்ணுதா இல்லாட்டி ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னோட மார்க்கெட் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக இருக்க போகுதா இல்லாட்டி சைட்வேஸ்க்குள்ளே விட போகிறானா அப்படிங்கிறது தெரியும். ப்ரோ மார்க்கெட் வந்து சும்மா சைடேஸ்ல அரைச்சிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் ப்ரோ. மொமெண்டமே இல்லை. அது மொமெண்டம் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது, நமக்கு தெரிய வராது. பட் அது நமக்கு வந்து S1க்கு மேலே வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் சஸ்டைன் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும். நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படிங்கிறது மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ண முடியாது, சைட்வேஸில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து சைட்வேஸில் இருக்கும், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லோ இல்லாட்டி பையோ வந்து கிரியேட் ஆகும், நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும் ஃபாஸ்ட்டாக. ஓகே. இந்த வாரம் ரேஞ்ச் வீக்லி ரேஞ்ச் வந்து 400 பாயிண்ட், நமக்கு ஒரு நாள் ஹாலிடே இருந்துச்சு. ஸோ எத்தனை நாள் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ எவ்வளோ ரேஞ்ச் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது பாருங்கள். 400 பாயிண்ட். ப்ரோ இங்க 120 டார்கெட் கொடுத்தீங்களா? 110. இங்க 25,400க்கு 110. ஆமாம். அந்த இடத்துல அந்த டைம் பாத்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் போய் டச் பண்ணிடுச்சு இந்த இது கேண்டல். அங்கேயே கட் பண்ணிருக்கலாமோ? இது 110 போகணும் ப்ரோ. இது வந்து 110. இந்த லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா புரியுது, நீங்க சொல்றது புரியுது. சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து வீக்லி ஃபியூச்சர் வந்து டச் பண்ணிருக்குது. பட் நம்ம அங்கேயே க்ளோஸ் பண்ணிருக்கலாம்னு கேக்குறீங்க. கிடையாது, கால் ஆப்ஷன் 110க்கு மேல போகணும். ஓகே ஓகே. அது போய் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது
இப்ராஹிம் ப்ரோ, ஹலோ. சொல்லுங்க சார். இன்னைக்கு உங்களோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, ஆமாம். அது எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே. ஜஸ்ட் ட்ரேட் ஹிஸ்ட்ரி மட்டும். இதுல பண்ணல சார், ஐப்ளூல பண்ணல நான். புரியல. ஐஸ்ப்ளூல பண்ணல சார். அலைஸ் ப்ளூ பண்ணலையா? இல்லை பரவாயில்ல, நீங்கள் எதுலையாச்சும் எடுத்திருப்பீங்களா, அதை எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஓகே சார். காலையில் வந்து புட் ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தீங்களா? இந்த மீட்டிங் பாயிண்ட் கரெக்டா தெரியும் சார், அதனால அது கொஞ்சம் ஏத்தி போட்டேன். என்னது இது? எக்ஸிட் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணியாச்சா? நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே. 2 லாட் போட்டிருக்கீங்களா? இப்ப 2 லாட் இருக்கு கையில. இல்லை, மொத்தம் வந்து நான் ட்ரேட் ஹிஸ்ட்ரி காலையில் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பீங்களா? இதுதான் ட்ரேட் ஹிஸ்டரி. ட்ரேட் ஹிஸ்டரின்னு எப்படி சார்? ஆர்டர்ஸுக்குள்ளே போங்க. ஆர்டர் ஸ்கூல்ல போயிட்டேன். அதில் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவா? சரி. அனுப்பிச்சேன் சார். ஜஸ்ட் எதுக்காகனா, இது இல்லைங்க ப்ரோ, ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஆர்டர்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ லெஃப்டில் அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ். ஓ அதுவா? இருங்க. பேங்க் நிஃப்டி தான் பண்ணியிருக்கீங்க. இது நீங்க அந்த இது சொன்னீங்களா, 2 பக்கம் மீட் ஆகும் சொன்னீங்க பாத்தீங்களா? ஸோ பேங்க் நிஃப்டில கொஞ்சம் ஓப்பன் அதிகமா காட்டுச்சு, அதனால அதுல போனேன். சார் இது எப்படி சார் பண்றது? இதுல இந்த ஆர்டர் இதுல எக்ஸிக்யூட்டர்ல ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆர்டர்ஸ் போங்க, அது வந்து ஜஸ்ட் லெஃப்ட்ல தள்ளி விடுங்க, ரைட்ல தள்ளி விடுங்க ஸ்க்ரீன் அப்படியே. ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா? இது என்ன சொல்றீங்க இப்ப? அம்சம் என்ன கரெக்டா? கரெக்ட். காலையில வந்து புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்க இல்லையா? ஆமா, புட் ஆப்ஷன் எவ்வளவு பை பண்ணி எவ்வளவு செல் பண்ணீங்க? 117 ரூபாய்க்கு ஸ்கேல்பிங் பண்ணியிருந்துக்கிறீங்க. அது வந்து 119 ரூபாவா? ஆமா, 119 ரூபா பை பண்ணி 117 இல்ல 119 இல்ல 17. இது சார், இது காட்ட மாட்டேங்குதா? அங்கேயே இருக்கும் பாருங்க, ஆர்டர்ஸ்ல தெரிஞ்சு பாருங்க. 117க்கு பை பண்ணிருக்கீங்க 15 லாட்டு. ரொம்ப அதிகமா போடுறீங்களா லாட் சைஸ்? இன்னைக்கு தேதி என்ன சார்? 6ஆம் தேதி. இல்ல இது பழசு. 6ஆம் தேதி 6 11ஆம் மாசம் அப்பளை. இப்ப வந்துச்சு சார். இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் கால் என்ட்ரி 80 ரூபாயில் ஆவரேஜ் ப்ரைஸே 88 காட்டுது. அதுக்கு முன்னாடி கால் ஆப்ஷன்ல என்ட்ரி எடுத்திருந்தீங்களா? எக்ஸிக்யூட்டிவ் எனக்கு பழசுதான் காட்டுது சார்.
ஏன் அலைஸ் ப்ளூல பண்ணலையா? சார் அது எனக்கு வந்து ஒரு இதுக்கு 20 ரூபா பிடிக்கிறான் சார். இதுல இப்ப நான் இதுல 2 லாட் போட்டேன்னா 20 ரூபா தான். அதுல 2 லாட் போட்டா 40 ரூபா பிடிக்கிறான். ஏஞ்சல் ஒன்ல 20 ரூபாய் தானா? ஆஹ் நேத்து நான் பாக்குறேன் சார்ஜஸ் ரொம்ப அதிகமா காட்டுது. அதுல ம். ஒரு லாட்டுக்கு 20 ரூபா சார். ஓகே. 2 லாட் போட்டா 40 ரூபா. பட் இவையில வந்து 2 லாட் போட்டாலே 20 ரூபா தான். ஓகே. நேத்து நம்ம 2 லாட் 4 லாட் வச்சிருந்தோம் பாத்தீங்களா கடைசியா. ம். கீழே 2 லாட் எடுத்தோம். அம்மாட்டி நீங்க ஒன்னும் இறங்கணும்னா நீங்க ஒரு லாட் எடுக்க சொன்னீங்க, ஒன்னும் ஒரு லாட் எடுக்க சொன்னீங்க. மொத்தம் 4 லாட் இருந்துச்சுல, ம். கிட்டத்தட்ட 100 ரூபா பிடிச்சிட்டான். ஓகே. சரி நம்ம தனித்தனியா போட்டிருக்கோம், ஓகே ரைட்டு. ம். பட் நம்ம இப்ப நான் 2 லாட் சேர்த்து போடுறேன்னு வச்சுக்கோங்க, இவன் ஏஞ்சல் நீங்க ப்ரோட்டீன்ல லிமிட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியா பிளேஸ் ஆகாது. ஒட்டுக்கா ஒரே பிரைஸ்ல வந்து ட்ரிகர் ஆயிடும். நீங்க மார்க்கெட் பிரைஸ்ல அடிச்சீங்கன்னா அது வந்து ஸ்பிளிட் ஆகி தான் போய் விழும். நீங்க ஈவன் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆயிட்டு தான் விழும். இருங்க வரேன். இப்போ இப்போ நீங்க நீங்க மார்க்கெட் ஒரு பிரைஸ்ல பை பண்ணீங்களா லிமிட்ல பை பண்ணீங்களா? இது மார்க்கெட் பிரைஸ்ல பை பண்ணேன் 2 லாட் அப்படியே. 2 லாட்டு. இப்போ அதோட ஆர்டர் ஹிஸ்டரிக்கு போங்க சொல்றேன். ஆர்டர் ஹிஸ்டரி போயிட்டேன் சார். இப்போ வந்து நான் இந்த லாட் 4 லாட் போட்டிருக்கேன்னா 4 லாட் போட்டா எனக்கு வந்து சார் 4 லாட் போட்டானா 4 லாட்டுக்கு எனக்கு 20 ரூபா தான் காட்டுது. லாட்டுக்கு அந்த ஹிஸ்டரிக்கு போங்க சொல்றேன். அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கரெக்டா எக்ஸிக்யூட்டிவ் இருக்கீங்களா? அது போயிட்டேன். போனீங்கன்னா கரெக்டா பிரைஸ் அந்த 4 லாட்டுமே ஒரே பிரைஸ்ல வந்து ட்ரிகர் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓ அப்படி சொல்றீங்களா? ம். மாறி மாறி ட்ரிகர் ஆயிருக்கா, ஒரே இதுல ட்ரிகர் ஆயிருக்கானோ? ம். அது அந்த கரெக்டான ஒரே பிரைஸ்ல வந்து பை ஆயிருக்குதா இல்லாட்டி இல்ல சார், ஒரே பிரைஸ் எல்லாம் பை ஆயிருக்கு 96 ரூபா. ஆமா ஒரு 96 ரூபாய்க்கு வந்து பை ஆயிருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு லாட்டை ஒரே ஆர்டராக கன்சிடர் பண்ணிக்கும். சப்போஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் ப்ரைஸ் வந்து வெவ்வேறு ப்ரைஸில் வந்து ட்ரிகர் ஆயிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எத்தனை டைம் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்குதோ அத்தனை டைம் ப்ரோக்கரேஜ் பிடிக்கும். சரி சார், நான் அதை நான் செக் பண்ணி பாக்குறேன். நீங்க இப்போ ஒரு கான்செப்ட் சொல்றீங்க, பட் இது வரைக்கும் நான் செக் பண்ணலண்ணா. ஓகே. இப்போ இது வந்து அந்த 160 ரூபா வரைக்கும் டச் பண்ணுமா சார்? ஆமாம் 140 160 அப்படிங்கிறது டார்கெட் வரும். எனக்கு லாட் வந்து ஏதோ அதிகமாக போடுற மாதிரி எனக்கு தோணுதுங்க ப்ரோ. இப்போ 15 லாட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1000 குவான்டிட்டிக்கு மேலே ஆயிடுச்சு. இல்ல சார், 10 பாயிண்ட் ஸ்கேப்பிங் மாதிரி தான் பண்ணிட்டு வரேன். ம். அது பண்ணா வருது, இல்லைன்னா அப்படிதான் முதல்ல பண்ணேன். சரி இன்னைக்கு மார்க்கெட் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்க அந்த மீட்டிங் பாயிண்ட், அது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால 10 பாயிண்டா போயிட்டு வந்தேன். ஓகே. ஒரு தடவை மீட் பண்ணிட்டு திருப்பி கூட கீழே வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப கூட சொன்னால இது மீட் பண்ணியே ஆகணும்னு. அப்ப பாதியிலே நான் கட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்தோம், திருப்பி பை பண்ணேன். ஓகே. ஏன்னா கண்டிப்பா நடந்தே ஆகணும் மீட்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் அது தெரியும் எந்த பக்கம் மார்க்கெட் டைரக்ஷன். ஓகே. அது கரெக்ட் நீங்க சொன்னது, அந்த பக்கம் தான். சரி அதேபடிதான் 10 பாயிண்ட் மீட்டிங் போட்டு வந்தேன். சோ இந்த மீட்டிங் பாயிண்ட் தாண்டோன்னு பேங்க் நிப்டி கொஞ்சம் பூஸ்டிங்கா இருந்துச்சு எல்லாமே. ஆமா சரி, ஒரு 3 லாட்டு மேல போச்சு, ஒரு 20 பாயிண்ட் கட் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்தோன்னா திருப்பி அதே பேஸுக்கு வந்துச்சு. திருப்பி ஒரு 4 லாட்டு திருப்பி மேல போச்சு, திருப்பி கட் பண்ணிட்டு நீங்க இந்த சொன்னீங்க பாத்தீங்க 110 ரூபா வரும் அப்படின்னு 80 ரூபாயில இருக்கும் போது. சோ 80 ரூபாயில திருப்பி ஒரு 4 லாட்டு, அப்ப 100 ரூபா வந்தோன்னு கட் பண்ணி விட்டேன். இந்த பேங்க் நிஃப்டி எப்படி போதோ அந்த கொஞ்சம் பூஸ்டிங் இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மட்டும். சரி அது கட் பண்ணேன். இப்ப பாருங்க 1030 ரூபா போயிட்டான். ஸோ அந்த லாஸ்டா லாஸ் ஆச்சுல எவ்வளோ? ஆமா 35,000 ரூபா லாஸ். இப்ப ரெக்கவர் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே. இது எப்பன்னா நீங்க எப்போ வந்து இது வந்து இதான் ஆகும் சொல்றீங்களோ அப்போ நான் கான்சென்ட்ரேட் எடுக்கிறது. மீட்டிங் பாயிண்ட் நடந்தே ஆகும்னு. பட் நேத்து தான் அந்த மீட்டிங் பாயிண்ட் நடக்கல, அது ரொம்ப எதிர்பார்த்தேன். இல்லைங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன்,
புட் ஆப்ஷன் வந்து 120க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நமக்கு புட் 180 வரைக்கும் போகும் ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா நீங்க அந்த ட்ரேட் மஸ்ட் ஷூட் நீங்க எடுத்திருக்கணும். நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஒன்னு பண்ணுங்க, டார்கெட் வந்து 180க்கு மாத்திக்கோங்க ப்ரோ. இந்த 2 லாட்டியா? ரெண்டுத்தையும் வந்து மாத்திக்கோங்க. சரி சார். 180 கூட மாத்திக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரி கால்குலேஷன் தான் சார், கால்குலேஷன் பண்ணி தான் போடுறேன் நான். ஆ. அப்படி போட்டா ஒரு 4 லாட்டு 3 லாட்டு 2 லாட்டு இந்த ஸ்கேப்பிங் மாதிரி பண்ணி தான் ஒரு 3000 4000 3000 4000 உள்ள போடுது. ம். நேத்து இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நேத்து 180க்கு ஒரு ட்ரேட் புட் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆமா சார், அதெல்லாம் பறந்துச்சு சார். இருங்க, அது நான் சொல்லியிருந்தேன். புட்ல ப்ரீமியம் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஃபுல் டார்கெட் வெயிட் பண்ணாதீங்க. இறங்கி இறங்கி ஏறும் அப்படின்னு ஆமா சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆமா 20 பாயிண்ட் பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருந்துருக்கலாம் நம்ம 2 டைம்ஸ். அது அலைஸ் ப்ளூல வந்து என்னால புதுசா இருக்கு சார். ம். ஆமா, என்னால வந்து அது என் கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குது. அது ஓகே, ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்களால் அலைஸ்புல் வந்து என்ன சொல்கிறது, இது பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஓகே ஃபைன். நீங்கள் இது ஏஞ்சலே யூஸ் பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஓகே. ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அதான் நான் மந்த்லி போய்க்கிறேன் சார். மந்த்லி ஏன்னா போட்டு இப்போ ஏன்னா வந்து நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் இருக்கும். ஆமா ஆமா அது ஓகே. ஆனா என்ன ஒரு ப்ராப்ளம்னா எனக்கு அது எனக்கு டக்குன்னு ஸ்பீடா வர மாட்டேங்குது. கரெக்ட். அது இது ஏஞ்சல் ஒன்னா கூட ஈஸியாக இருக்கு. ஏன் சார், ஏஞ்சல் வந்து இந்த 10 வருஷம் பழக்கம் சார். அதனால கொஞ்சம் என்ன அப்டேட்டா இருந்தாலும் அது கத்துக்கிறேன். பட் நேற்று அலைஸ் போல போய் பாருங்களேன், செல்ல போய் வந்து ரீ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் செல் பண்ணிட்டேன்ல, அத நீங்க திருப்பி எடுக்க சொன்னீங்க. ஏற்கனவே கால்ல இருந்ததா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அத போய் நான் ரீ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக மாட்டேங்குது, என்ன ஆக மாட்டேங்குது, ஏன் ஆக மாட்டேங்குது அம்மாடி பார்த்தா செல்ல போய் இது பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அந்த நிஃப்டி 80 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தீங்களா? அது வந்து நேற்று 3 லாட் வச்சிருந்தீங்களா? அந்த 3 லாட் அப்படியே ஹோல்டு பண்ணிருக்கணுமான்னு சார். புட்டா சார் கால் 80 ருபீஸ் இன்னைக்கு எடுத்தது சொல்றேன். இப்ப நேற்று 3 லாட் லாஸ் ஆச்சு இல்லையா? ஆமா ஆமா 3600 என்ன லாஸ் ஆயிருந்துச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அது இப்ப இங்க இதுல வந்து 80 ருபீஸ்க்கு அதே 3 லாட் வாங்கி வச்சிருந்துருக்கணுமா இருந்துச்சு. இல்ல சார், இப்போ என்ன பூஸ்டிங்ல ஓடிட்டு இருக்கோ சரி அதை போய் கவர் பண்ணல. ஏன்னா அதுலதான் ஒரு 10 பாயிண்ட் ஆச்சு கிடைக்கும்னு சொல்லிதான் அதை போய் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஸ்கேப்பிங் போனோம்னா இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம் அதுல போய் நீங்க என்ன இது சொல்றீங்களோ அதுல மட்டும் தான் ஒர்க் பண்ணுது. ஒரு 10 பாயிண்ட், ஒரு 8 பாயிண்ட். ஆமா, மொத்த அதுல அது எடுத்தாலே வந்து கொஞ்சம் லாசஸ் ரெக்கவர் ஆயிருது எனக்கு. ஆனா என்ன, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருந்தாதான் மட்டும் தான் பண்றது. நமக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம இதுதான் வியூ, இதுதான் ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணா பின்னான்னு ட்ரேட் எடுக்க கூடாது. கரெக்டா ஒரு இடத்துல சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுக்குதா கால் என்ட்ரி, ஒன்ல ரிஜெக்ஷன் ஆகுதா வெயிட் பண்ணுங்க, கீழே வரும் மறுபடியும் என்ட்ரி கொடுங்க. ப்ரோ பி எடுக்கணுமா ப்ரோ? இல்லைங்க சார், இப்ப கூட பாருங்களேன், ஒண்ணு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணா, நீங்க 82 ரூபாய்க்கு நான் எடுத்து வச்சிருந்த கால், ஐ மீன் 80 ரூபாய் சில்லறைக்கு எடுத்து வச்சிருந்த காலு சரிங்களா, 95 ரூபா வந்துச்சு. பாதி கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்து எடுத்தேன். திருப்பி கீழே வந்துச்சு. அப்ப கூட வந்துட்டு புட் சைடு தான் அப்படியே ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அப்ப கூட நான் அது சரி இல்ல இருக்காதுன்னு எடுத்துட்டேன். எடுத்துட்டு 103 ரூபா ஒரு இது இருந்துச்சு, மீட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஆமா, இதுக்கு நம்ம என்ன 25,400 25,400 மீட்டிங் பாயிண்ட் 103 ரூபால இருந்துச்சு சரிங்களா. 103 ரூபாவை டச் பண்ணிட்டு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. வர ஆரம்பிச்சோம்னா இது ஏற்கனவே நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்து வச்சிருக்கோமா, ஐயோ இருக்கிறதே விட்டுருவோம் சொல்லிட்டு 83 ரூபால கட் பண்ணிட்டேன். இல்ல அது கரெக்ட் தான். நான் ஆக்சுவலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இந்த 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம போறதில்ல.
இல்ல ரைட் அது நான் தெரியும். சொல்றது ஜஸ்ட் ஓகே. ஆமா 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 80 ஆமா ரூபால ஆமா இருந்து நமக்கு டார்கெட் போகணும், இல்லாட்டி எஸ்எல் அடிக்கணும். இதுதான் அது நம்மளோட அது வேலை. அது நீங்க தனியா சப்போஸ் வச்சிருக்கேன் இதுக்கு சார். மேல உங்களுக்கு போகல அப்படின்னா நீங்க எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம், மறுபடியும் இந்த மாதிரி ஸ்கேல்ப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பட் என்னோட பொறுத்த வரைக்கும் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆஹ் வந்து டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுங்க நான் சொல்றது. அதுக்குதான் நான் உங்க இதை தனியா வச்சிருது. ம் நீங்க நீங்க ஒரு டார்கெட் கொடுத்திருப்பீங்களா, அது தனியா வச்சுக்கிறது. ஆ இது எப்போதாவது நீங்க இது ஆகும், இது வந்து பூஸ்ட் இருக்கு, ம் வால்யூம் வந்து காட்டிக்கிட்டே இருக்குன்னா ம் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ம் சார் உங்ககிட்ட 4 மாசம் கத்துக்கிறதுல கொஞ்சம் கத்திட்டு இருக்கேன் சார். ம் இல்லைங்க ப்ரோ, நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணீங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிருப்பீங்க நீங்க. இல்ல சார், எனக்கு எல்லாருமே ஓவராலா ஜாப் சொல்றேன். இருக்கு. அதாவது அதான் என்னன்னு தெரியல, அது என் மைண்ட் செட்டு சார், நான் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன் எனக்கு சார். இருக்கா, ஃபர்ஸ்ட் இல்லாட்டி அதை இல்ல யாராலும் சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா, இல்ல நான் ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஏதாச்சும் இல்ல ஃபீல் சார், ஆகுதுங்களா? ஐடென்சிக்கு எது கிடையாது சார். நான் ஒண்ணு ஓப்பனா சொல்றேன்னு. ம் நீங்க நேற்று ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. ஆ, ஃபர்ஸ்ட் பாதி தான் ஒர்க் பண்ணுது, ம் அடுத்த பாதி ஆமா ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஆமா அடுத்த பாதியில தான் நம்ம மாட்டிக்கிறோம். ஆமா செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ஆ. இருக்கிறது நான் இன்னைக்கு அப்போ நேத்து க்ளோசிங் பேஸ் பண்ணி தான் நம்ம பாக்குறோம். சார், அப்போ நீங்க ஒரு முடிவு பண்ணிருங்க சார். ஆ, இந்த பாப்பா 30 பாயிண்ட் கிடைச்சிட்டா, 40 பாயிண்ட் கிடைச்சிட்டா, அவ்வளவுதான்ப்பா நீ ட்ரேடு, ம் அவ்வளவுதான், ஆஃப் பண்ணிடுங்க. ஆமா. இப்ப நேத்து கூட நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நீங்க ட்ரேட் சார், முடிச்சுட்டு நீங்க நம்மளுக்கு 120ல இருந்து நீங்க 180 போச்சு இல்லைங்களா, அதோட ட்ரேட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆ, அதுக்கப்புறமா ரிஸ்க் ட்ரேட் தான் எடுக்காதீங்க, வேணாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சார், அது பார்த்துட்டு யாரு ஒர்க் பண்ண ஆகும். முடியாது சார். இப்போ காலையில பாருங்க, எனக்கு 5000 ரூபாய் கிடைச்சிச்சு ம் கால்ல. ம் 4800 ரெண்டு ரெண்டு லாட் எடுத்தோம், ம் 4800 ரூபாய் கிடைச்சிச்சு. ம் ஆமா, எனக்கு என்ன மைண்ட் செட்னா, முந்தா நேத்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு பாருங்க, பெருசா ஒரு சென்செக்ஸ்ல. ம் ஆமா, அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். சரி, அது எடுத்துருவோம், அதுதான் தப்பு. நான் ம் நான் அது அது வேணாம், தப்பு நமக்கு பண்ணது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட நம்ம வந்து பார்த்து எடுத்துடலாங்க ப்ரோ, அது பிரச்சனை இல்ல. இல்ல. இப்போ கூட வந்து அந்த மைண்ட் செட்ல இல்ல. நான் ம் நேத்து ம் இருக்கிறத மறந்துட்டேன். அட ம் போங்கடான்னு. இன்னைக்கு கிடைச்சா இது வந்து வியூ கரெக்டா தெரியுது ம் கண்ணுல. ம் ஆமா, ஓகே, இது ரெண்டுமே வந்து மீட்டிங் பாயிண்ட் நடக்கும். மீட்டிங் பாயிண்ட் நடந்தா 3 தடவை வந்து ரிஜெக்ட் ஆகும். ம் போயிட்டு போயிட்டு 10 பாயிண்ட் 10 பாயிண்ட் அப்ப மட்டும் தான் ஸ்பீடா போய் மேல போய் அடிப்பான். ம் நான் ஆமா, அது நான் வந்து கணிப்பு டெய்லி பார்த்திருக்கேன். உங்க இதுல ம் மீட்டிங் பாயிண்ட் நடக்கும்போது கிட்ட வரும்போது கிட்ட வரமாட்டான். ம் ஒரு 10 பாயிண்ட் கீழே போயிடுவான், 10 பாயிண்ட் மேல வருவான், 10 பாயிண்ட் கீழே போவான், 10 பாயிண்ட் ஒரு 3 தடவை நடந்துட்டு 4வது தடவை தான் இடிச்சிட்டுவான். ம் ஆமா, அப்படிதான் நடக்குது. இல்லையா 2 தடவை நடக்கும் ம் கண்டிப்பா. ஆமா, அந்த போக்கஸ்ல தான் நான் பண்றது. ஓகே. ஆனா நேத்து வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி மத்தியானம் வந்துட்டு அதுக்கு போயிட்டேன். சரி, முந்தா நேத்து 25,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. ம் ஆமா ஆமா, அத வந்து ரெக்கவர் பண்ணி விட்டுருவோம் ம் அப்படின்னு. அது வேற, நான் வேற வந்துட்டு கம்ப்யூட்டர்லயே உட்காரல. ம் இதுதான் மைண்ட் செட். கம்ப்யூட்டர் உட்காம ஸ்பீக்கர்ல காதுல மாட்டிட்டு கொஞ்சம் டிரைவிங்ல இருந்தேன். ம் அத பாருங்க, எனக்கு வச்ச ஆப்பு நேத்து ஒரு 7 ரூபா 6 ரூபா காலின்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் பார்க்கல, அதோட நேத்து ஆஃப் பண்ணவும் தான். ம் அது இப்ப ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே. பட் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதோட முடிச்சிருங்க சார், அவ்வளவுதான் சார். ஆமா. நல்ல பெனிஃபிட். இல்லைங்க, நான் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தா நான் அதோட முடிச்சுக்கோங்க நீங்க லைன்ல இருந்தாலே பிரச்சனை சார். நான் சொல்றதே அதுதான் சொல்றேன். ஒரு ட்ரேட் எடுத்தா டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்கன்றது கிளாஸ்லயும் சொல்றேன், லைவ்லயும் சொல்றேன். சார், லாட் வந்து மென்டாலிட்டி அதிகமா போடாதீங்க சார், அப்படிங்கறது சொல்றேன். நீங்களும் சார், நீங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்களே சொல்லிக்கிறீங்க. ம் நான் என்ன கருமமோ, நான் பருத்து போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டேன். ம் நானே சொல்றேன். அதுதான் சார், நீங்க மட்டும் இல்ல, ஆ எல்லாரோட மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்கும் அதுதான். அது. ஓகே. அப்படிதான். ஏன்னா நான் என்னையும் எடுத்துக்கோங்க, நான் மட்டும் ஓகே கிடையாது. ம் ஆமா, என்னையும் எடுத்துக்கணும், என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். இப்ப இப்ப ஆமா, கூட ஆனா யாரோ அது வந்து புட் என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுதான் சார் ஒருத்தர் சொன்னாரு. தப்பா நினைக்காங்க சார், நான் உங்களுக்கு குறை சொல்றேன்னா தப்பா இல்ல நினைக்காங்க. புட் ஆப்ஷன் இப்போ வந்து நம்ம போறது சரி கிடையாதுங்க ப்ரோ. நம்ம காலையில இல்ல, எடுத்துக்கிற காலை தெரிஞ்சிச்சு. வந்து வச்சிருந்துருக்கணுமா இருந்துச்சு. இல்ல தெரிஞ்சிச்சு சார். ஏன்னா 3 நாள் புட்டு அரைச்சிட்டான், ஆ, நல்லா ஏத்தி வச்சிருக்கான். ம் கால் கொஞ்சம் கொடுத்தே ஆகணும், ம் அதுல இறக்கியே ஆகணும், இதை கொடுத்தே ஆகணும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு அரை அரைப்பான். ம் திங்கக்கிழமை சூப்பரா இருக்கும், செவ்வாய்க்கிழமை சூப்பரா இருக்கும் நீங்க சார். வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து நம்ம இதுலதான் சார் கிரீன்ல முடிப்போம். முடிக்கணும். ஆமா, இப்ப நான் நிறைய தடவை நான் 4 மாசம் இருக்கேன் சார் உங்ககிட்ட. ம் ஆமா, புரிஞ்சுக்குங்க. வெள்ளிக்கிழமை என்னைக்குமே நம்ம சாத்தியமே கிடையாது. ம் ஆமா, ரொம்ப நாளாயிடுச்சு. எப்பயாவது ஒரு தடவை தான் கிரீன்ல முடிப்போம். ஆமா. நீங்களே சொல்லுவீங்க, நம்ம இன்னைக்கு கிரீன்ல முடிச்சே ஆகணும்.
ம். அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது என்னன்னு தெரியல. நம்ம கையில இருந்து இல்ல போயிருது. சார், இல்ல அது இது எப்போ வந்து இதை மாத்தனானோ செவ்வாய்க்கிழமை ம். வெள்ளிக்கிழமை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடறான். ஆமா. எவ்வளவு அரைக்கணுமோ அவளை அரைக்கிறான் வெள்ளிக்கிழமை வச்சு நம்மள. அது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியல. ம். ஏன்னா நம்ம போய் நின்றுறோம், அந்த டிகே ஆறுது, 90 பாயிண்ட்ல போயிட்டு 70 பாயிண்ட் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிருது டிகே ம். பண்ணி. ம். ஆமா, அப்ப என்ன பண்ணிடுறோம் நம்ம 70 வந்துட்டானேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அடுத்த செக்ஷன் போறோம். பார்த்தா லாஸ்ட்ல பார்த்தா அந்த 70 தான் சப்போர்ட் தெரிஞ்சோன்னு அது தூக்கிட்டு மேல போகுது. ம். ம். நீங்க சார் நீங்க போறது கரெக்ட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் சார் ஒர்க் பண்ணுது. ஆமா. ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நானே சொல்றேனே. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன் செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ரீசனும் வந்து சார் நீங்க சொல்றேன் ஆஃப் பாருங்க. பண்ணிருங்க சார், அவ்வளவுதான். இதுப்பா கிடைச்சிச்சா, ஆளுக்கு 5000 கிடைச்சிச்சாப்பா, ஓகேப்பா சந்தோஷமா எடுத்துங்க சொல்லிட்டு போயிட்டே இருங்க சார், அவ்வளவுதான். ம். நீங்க சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா போட்டியா 2 லாட்டு, ம். ஆமா 2 லட்ச ரூபா போட்டியா 4 லாட்டு, ம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆமா, நான் என்ன சொல்றேன்னா ம். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிச்சிருங்க சார், போதும். ம். செகண்ட் ஹாஃப் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஏதாவது அதுல கை வந்து இதாகும். நம்ம டென்ஷன் தான் ஆகுது, நிறைய பெயின் தான் இருக்கு எல்லாத்துக்கும். ம். ஆமா, நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க பண்றீங்க, அது உங்க நீங்க நீங்க அவ்வளவு இது இருப்பீங்க. பட் நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ம். சரி, ஒரு ஒரு கான்பிடென்ட் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்குது. செகண்ட் ஆஃப் அப்படியே ஆப்போசிட் ஆயிருது. ஆமா. ஒண்ணு அரைக்க ஆரம்பிச்சிடறான், இல்ல கீழே போயிட்டு மேல போயிடுறான். ம். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்குது கடைசியில, இல்லன்னு சொல்லல. ஆனா பிரீமியம் ஆனா கரைச்சி ஏத்துவோம். கரைச்சு கரைச்சு எடுத்துடுறான் சார், அது மட்டும் தான் நான் சொல்றேன். லாஸ்ட்ல பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஆயிருது. நம்ம அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு ப்ராஃபிட்டு. இது நம்மளோட பணம் அப்படிங்கிறது வெளியே வந்துடணும். சபரி சார் தான் இருக்காரு, அவர் இன்னும் வாயே பேச மாட்டாரு. இல்ல அவர் இன்னும் பண்ணல ட்ரேட் ஸ்டார்ட். சபரி சார் அவர் தான். சதீஷ் ப்ரோ அவர் சொல்றது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான், அதுவும் ஒரு ட்ரேட் எடுத்து அது ப்ராஃபிட்டபிளாக வந்துச்சா இது பண்ணிக்கலாம். இப்போ இது என்னோட மைண்ட் செட் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது டார்கெட் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட மைண்ட் செட்டு. இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இங்கே S2ல வந்து சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா பை எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு S1ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே ஆமா ரிவர்சல் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் லோவில் வந்து வாங்கிக்கலாம். ரிவர்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறீங்க. சார். ரிவர்சல் சார் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இங்கே லோ வந்துச்சுன்னா மறுபடியும் எடுத்துக்கோங்க. அதே 80 ரூபா வந்திருக்கான், 3 டைம்ஸ் 80 ரூபா வந்திருக்குது பாருங்க. சார், இதுதான் சார் சொல்றேன், இதுதான் நான் பண்ணதே. இப்போ ஆ அந்த லாட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு, ஏன்னா 80 ரூபா கீழே போவா தெரிஞ்சு போச்சு. ஆ ஆமா உங்களுக்கு கரெக்டா. S1 கீழே மேலே போகலை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகும். S1 பிரேக் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு மேலே போயிடும். ஒண்ணும் இல்ல சார், 2வது கேண்டில் வச்சுக்கோங்க சார். அந்த கேண்டில் ஃபுல்லா திருப்பி திருப்பி வந்துட்டு தான் போகும் ஆமா. 10 மணி வரைக்கும். ம் 10 மணிக்கு மேல என்ன நடக்கும்னா பவுனுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதுலதான் மாற்றங்கள் நடக்கும். எப்பவுமே எந்த சார்ட் வேணா எடுத்து பாருங்க, 10 மணிக்கு மேலதான் ஒரு பூஸ்டிங் இருக்கும். திருப்பி 11ல இருந்து 11:30 மணி வரைக்கும் ஒரு பூஸ்டிங் நடந்து முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே இப்படிதான் கிடக்கும் 12:30 மணி வரைக்கும். 12:30 அம்மாட்டி 1:30 அந்த டைமிங் தான் சார். அந்த டைமிங்குள்ள நீங்க ஒரு 10 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா எடுத்துட்டு வந்துடலாம்னா மேலதான் போகும், டென்ட் மேலதான் அப்படின்னா எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்க முடியாது. ரெண்டுத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த பாயிண்ட்டுக்குள்ள ரெண்டுத்துக்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கரைக்க ஆரம்பிச்சிடும், முடிஞ்சு போச்சு. அந்த கரைக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உள்ள போவாதீங்க. சதீஷ் சார், நீங்க இது நான் சொன்னத நீங்க ஒரு யோசனை பண்ணிட்டு நீங்க ஒரு எடுங்க சார். எது அதான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு அவ்வளோதான். நீங்க ஆஃப் பண்ணிடுங்க சார். யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே. நீங்க இல்ல சந்தோஷமா எல்லாருமே நீங்க அதுக்கப்புறமும் வந்து லைவ்ல இருக்கிறீங்களா? சரி அதனால சார் சரி அப்படியே. இல்ல இருக்கு சார். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் பாதி பேர் இதுல இருக்கவங்க ஒர்க்கர்ஸ் பிசினஸ் பண்றாங்க. ம் சரிங்களா, நானும் தான் பிசினஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ண, லைவ்ல போட்டு ஓகே இவ்வளவு ரூபா கிடைச்சிச்சா, ஓகே சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே கிடக்கும். ம்
அந்த எல்லாரும் வந்து லைவ்ல உங்களுக்கு வந்து ஆக்டிவ் டெக் கொடுக்கறது இவர் தான். அவர் பேர் என்ன? இன்னைக்கு வரலையே அவரு. அவர் பேர் என்ன சார்? நேத்து கூட சென்சஸ் எடுக்குவார் கேட்டாரு அவரு சார். அவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஒரு பேக்கப் கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்தது வேற யாரு கொடுப்பாரு? யாருமே கிடையாது. அவர் தான் உங்களை வந்து என்ன பண்ணலாம் கேட்பாரு. தவிர மொத்தமா யாரும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்கறது மாதிரி தெரியல. ப்ராஃபிட் எல்லாம் வருது எடுக்கிற என்ட்ரில சார். நான் திருப்பி அதுதான் சொல்றேன், உங்க இதை நான் குறைய சொல்ல மாட்டேன். 100% ஜென்யூ தான். ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் தான் ஜெயிக்குது. அடுத்த 12 மணி மேல அது எடுக்க மாட்டேது. 11 முடிஞ்சிருது. இப்ப காலைல பாருங்க, ஒரு ஸ்கேப்பிங் பண்ணோம். 110 ரூபாய் எடுத்திருந்தா கூட ப்ராஃபிட் தான். அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து 135 ரூபாயோ 140 ஏதோ மீட்டிங் பாயிண்ட் நடந்துச்சு. அந்த மீட்டிங் பாயிண்ட் கட்டாயி வந்துருச்சு. நீங்க அந்த பழைய மெத்தட் போவோமே, நான் இருக்குங்களா, ஒரு 4 மாசம் முன்னாடி ஒரு மீட்டிங் பாயிண்ட். ஆமா, அதுவும் ஃபாலோ பண்ணிக்கிறது. பூஸ்டிங் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட் விட்டு செகண்ட் மீட்டிங் பாயிண்ட்ல போய் கண்டிப்பா இதாகும் அர்த்தம். பூஸ்டிங் இல்லையா ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட்ல முடிஞ்சிட்டு வந்துடும் அர்த்தம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட்னா இப்ப 400 மீட்டிங் ஆயிடுதான், அடுத்தது 500 மீட்டிங். ஒண்ணுமே தெரியாது சார், நீங்க சொல்லி கத்துனதுதான் இது. அது என்ன ப்ரோ மீட்டிங் பாயிண்ட்னு சொல்றீங்க? அது என்னன்னு தெரியல எக்ஸாக்ட்டா. ஒண்ணு இல்ல ப்ரோ, ஏடிஎம் அதாவது கார்டு ஆப்ஷன் செயின். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சதீஷ் ப்ரோ? ப்ரோ அது இல்லாம இந்த S1 S2 எப்படி கால்குலேட் பண்றது ப்ரோ? இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் படி அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அது ஆல்ரெடி செஷன்ல சொல்லியிருக்கிறோம் இல்லைங்க ப்ரோ. ஆமா, போன வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணலையா? எந்த S1 S2 சொல்றீங்க? ஆப்ஷனோடதா இல்லாட்டி இதுல ஃபியூச்சர்ஸ், வீக்லி ஃபியூச்சர்ஸ். அது செஷன்ல நம்ம இதுல எந்த மாற்றமும் இல்லைங்க ப்ரோ. நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சப்போர்ட் லெவல், சப்போர்ட் 2 இதே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. ஏன் உங்களுக்கு ஏதாச்சும் தப்பா ஏதாச்சும் வேல்யூ காட்டுதுங்களா? இல்ல இருக்கு, நம்ம கிட்ட பழைய இண்டிகேட்டர் தான் இருக்கு இல்லைங்களா, அதனால. ஓகே, எனக்கு டெலிகிராம் பண்ணுங்க, உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்மளோட ஆப்ல செப்டம்பர் 4th வீக் பேட்ச் வந்து இருக்கு பாருங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ரெக்கார்டட் கோர்ஸில். சரிங்க, ஓகே. நாளைக்கு ஈவினிங் செஷன் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து கிளாஸ் இருக்கும். சரிங்க. ஸோ இந்த 80 ரூபாங்கிறது வந்து எக்ஸாக்டா உங்களால இல்லை அது நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது எடுத்தது தான். சரிங்க, அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. இங்கே சப்போர்ட் எடுத்ததுனால நம்ம அதை எடுத்தோம். இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது இல்லைங்களா, இந்த இடத்துல ஏன் எடுக்கக்கூடாதுங்களா? எது? இப்போ இந்த ஒரு 11:20 அந்த கேண்டில் ரிஜெக்ஷன் வந்து ரெட் கலர் கேண்டில் வருது இல்லைங்களா? இது என்ன ரிஜெக்ஷன் இருக்குது? அங்க மேல அந்த விக்கு பெருசா அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து இது வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும்தாங்க ப்ரோ. இது இந்த இடத்துல எந்த சப்போர்ட்டோ இல்லாட்டி ரெசிஸ்டன்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. சரிங்க, ஓகே, ஓகே. அதனால இங்கே புட்டு நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. சரிங்க, அது இன்னும் போகணும். இது 180க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்னைக்கோட மார்க்கெட் வந்து இருக்கும். இந்த ரிஜெக்ஷன் சீக்கிரம் வந்து சப்போர்ட் தான் R1 மாதிரி சஸ்டெயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி. நம்ம R1 அப்படிங்கிறது தான் டார்கெட்டாக வரும். சரிங்க. பட் அவ்வளோ போகுமா அப்படிங்கிறது அது எது டிசைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 25,400 கால் 180க்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். சரிங்க, ஓகே. ஒரு 12 மணிக்கு மேல அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி ப்ரீமியம் வந்து டிகே ஆகும் இல்லையா? ஆமாங்க. ஸோ அதனால நம்ம செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகும், கொஞ்சம் கீழே வரும், மேலே போகும், அந்த மாதிரி சேஞ்சஸ். ஆமா, ஆமா. லாஸ்ட் வீக் சொல்லி கொடுத்தீங்க ஏடிஎம் கால் போட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி பண்றது. இந்த புது இண்டிகேட்டரில் உங்களுக்கு சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சிந்தட்டிக் ஃபியூச்சர் வேல்யூ எல்லாமே இருக்கும். அப்புறம் இது இருக்கும் பாருங்கள், சிந்தட்டிக் ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் கேண்டில் ஸ்டிக்கும் இருக்கும். நீங்கள் அது கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோ. இது உங்களோட ட்ரேடிங் ப்ரொஃபைல் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு சென்ட் பண்ணிடுறேன். சரிங்க, ஓகே.
பட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போதைக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஃபிக்ஸ்டு தான். ஸோ அதில் உங்களுக்கு ரெக்கார்டட் கோர்ஸ்குள்ளே போனீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே அக்டோபர் 4th வீக் இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஆமாம் அதில் வந்து ஒரு வீடியோ இருக்கும் பாருங்கள், அதில் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். அப்புறம் பேசிக்ஸ் அந்த 11 வீடியோஸ் இருக்குது பாருங்கள், பேசிக்ஸும் வந்து பாருங்கள். அக்டோபர் 4th வீக், சாரி செப்டம்பர் 2nd வீக்கோ ஃபர்ஸ்ட் வீக்கோ ஏதோ ஒரு வீடியோ, அது வந்து பேசிக் வீடியோ. அது வந்து மஸ்ட் சொல்லிட்டு அது பாருங்கள். செப்டம்பர் 1st வீக் அண்ட் அக்டோபர் 4th வீக் இந்த 2 வீடியோ மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். டைம் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு கேட்போம். சரிங்க ப்ரோ. ஒரு லாட் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கேபிட்டல் வந்து 50,000ங்களா? இதுக்கு நான் கொடுத்துருக்குறேனே ப்ரோ ஏற்கனவே. இப்போ பேசுறது கரணுங்களா பேசுறது? ஆமாம் ஆமாங்க ப்ரோ. ஆமாம். கோர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஆமாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம். வெயிட் பண்ணியிருக்கேன். என்ன கோர்ஸ்? பிரபாகரன். ஓகே ஓகே. உங்களுக்கு ரெக்கார்டட் கோர்ஸ் செஷன் வந்துருக்கு. இருக்குங்களா? வந்திருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். லாஸ்ட் வீக் தான் ஜாயின் பண்ணேன். நான் கூட சொன்னேன். ஆக்சுவலி அலைஸ்குள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. உங்க இதுல பண்ணிட்டேன். பிரபாகரன் சொல்லிட்டு பேர்ல அந்த மகாலட்சுமி மேடம் பண்ணிவிட்டாங்க. ஓகே. கேபிட்டல் தான் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஆஃபீஸ்ல நோட்டீஸ் பீரியட் இந்த 1 month இருக்கு. உங்களுக்கு இப்போதைக்கு என்னென்ன இது இருக்கு பாருங்க இண்டிகேட்டர். ப்ரோ எனக்கு சிந்தடிக் ஃபியூச்சர் மட்டும் வரணும். நீங்க அதெல்லாம் கொடுத்தீங்க. ஆப்ஷன் ப்ரெடிக்டர் V3 நிஃப்டி ப்ரெடிக்டர் V3 இருக்குங்களா? ஆமாம் இருக்கு. ஓகே. சிந்தடிக் ஃபியூச்சர் மட்டும். சிந்தடிக் ஃபியூச்சர் மட்டும். இது வந்து 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று இன்க்ளூடிங் அந்த நிஃப்டி ப்ரெடிக்டரில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட சிந்தடிக் ஃபியூச்சர் இருக்கும் ஒன்று V1ல். சரிங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி சிந்தடிக் ஃபியூச்சர் அது இருக்கும், அது மட்டும் இருக்கும். அதுவும் வந்து கொடுத்துருக்கும். சரிங்க ப்ரோ. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த இடத்துல இருந்து ப்ரோ ட்ரேட் ஆரம்பிக்கணும்? ஏன்னா இப்போ இந்த லெவல்ஸ்லாம் பிளாட் பண்ணிடுறோம் இனிஷியலா. எங்க இருந்து நம்ம ட்ரேட் பார்க்க ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல இருந்து இது பண்ணணும்ன்றது கொஞ்சம் ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இதில் வந்து 80 rupees அப்படிங்கிறது எந்த இதுவும் கிடையாது. நமக்கு இந்த S2 வந்து சப்போர்ட் எடுத்ததுனால நம்ம அதை வந்து 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்க. ஓகே. ஆனால் இங்கே S2க்கு வந்ததுனால இந்த இடத்துலையும் அந்த S2க்கு ஆப்ஷன்ஸில் S2 வரணுன்றது எந்த இதுவும் கிடையாது, கண்டிஷன்ஸும் கிடையாது. நம்ம இந்த ஃபியூச்சர் ஸ்டார்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறதுனால எதுவுமே வரலாம், வராமையும் போகலாம். நம்ம அந்த ஃபியூச்சர் பொறுத்து தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்க. சப்போஸ் இந்த இடத்துல நம்ம இந்த என்ட்ரி எடுத்துட்டு இந்த இடத்துல S2 கிட்ட சப்போர்ட் வந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வராது. ஓகேங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அப்படி சப்போஸ் இங்கே சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி வந்து நமக்கு S2ல தான் சப்போர்ட் எடுத்துருக்கணும். ஓகேங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 110 அப்படிங்கிறது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சிந்தடிக் ஃபியூச்சரோட வேல்யூ எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல 410 இருக்கு இல்லைங்களா? இப்போ 410 அப்படிங்கிறது 110 வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 110 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு பை ஆகும். இப்போ இந்த 180 ஏன் சொல்கிறேன், நம்ம கால் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்க 180 வந்து நார்மல் எல்லாத்துக்குமே இல்லை அதுக்கு இல்லை நான் சொல்கிறேன். இப்போது இதில் வந்து செட்டிங்ஸில் நான் வந்து 25,600 வந்து நான் கொடுக்குறேன். $600 கொடுத்தேன்னா எனக்கு வந்து
இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு பாருங்க இன்ட்ராடேவோட, இது வந்து மைனர் லெவல் அப்படின்வாங்க. ஓகேங்க. மேஜர் லெவல்ஸ் வேறு. மைனர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 25,400 கால். இப்போ இந்த ஸ்ட்ரைக் வந்து 184 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே இருந்தால் தான் ஃபர்தராக மொமெண்டம் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஓகேங்க. ஸோ இது போயிட்டு ரியாக்ஷன் பண்ணும். அதனால தான் நான் அந்த 184 கொடுக்கல, 180 ரவுண்டாக வந்து கொடுத்துருக்கேன். அதான் ஓகே ஓகே. அது நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. ம் ரிஜெக்ஷன் வந்து சீக்கிரம் ஆகிடும், பட் சப்போர்ட் எடுத்து போகிற மாதிரி இருந்தால் 6 மேலே சஸ்டைன் ஆகணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆ செகண்ட் 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து பண்ணியிருந்துருக்கலாம். நமக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து S2 வரும் அப்படிங்கிறதுனால ஸ்கேல்ப் மாதிரி பண்ணலாம். இது 25 450 புக் எடுத்துருந்துக்கலாம். 400 கூட எடுத்துக்கலாம். அது ஆக்சுவலி ஒருத்தர் தான் எடுத்திருந்தாரு, முகமது. ஓகே. இது வந்து 184 அப்படிங்கிறது இருக்கு. ரவுண்டாக வந்து 180 வச்சுக்கோங்க. ஓகே. மேபி கேபிட்டல் கம்மியாக இருக்கிறவங்க S1 R1 50% கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் மினிமம் வந்து ஒரு 50,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 50,000 இருந்துச்சுன்னா ஒரு லாட்டு, 1 லாட். சரிங்க. 1 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா 2லேருந்து 3 லாட். ஓகேங்க. ஓகே. அதுக்கு மேலே போனால் ரொம்ப சிக்கலாகும். ஆமாம், ஆனால் பையிங்கில் வந்து நீங்கள் ஒன்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் விளையாடலாம் இதில். சரிங்க. இப்போ இப்ராஹிம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கேல்ப் பண்ணா அந்த அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் வரணும். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் கேபிட்டல் கூட போட்டு பண்ணலாம். அது அப்போ கூட ஃபுல் போகிறது வேஸ்ட்டு. ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து 50,000 வச்சு ஒரு 50% கேபிட்டல் கூட யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸு டார்கெட்டு ஸ்கேல்பிங் பண்ணும்போது அதை ஸ்டாப் லாஸ் மைண்டில் வச்சுக்கணும். சரிங்க. ஃபுல் கேபிட்டல் எப்பயும் யூஸ் பண்ணாதீங்க சார். ஆமாம், நான் அதிகமாக அப்படி பண்ணி தான் லாஸ் ஆகிட்டேன் நான் ஹெவியா. எப்பயும் அதிகபட்சம் ஃபுல் கேபிட்டல் யூஸ் பண்ணாதீங்க. 30-40% யூஸ் பண்ணுங்க. மேக்ஸ்னால் 30%.
இது வந்து பார்த்தீங்கன்னா 184 வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக மொமெண்டம் வந்து கொடுக்கும் போல இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியத்தோட மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ். நம்ம வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ப்ரீமியத்தில் எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து யாராச்சும் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் அண்ட் நம்மளோட மொபைல் ஆப்பு வெப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி கோர்ஸ் பற்றின டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் ஏ நைஸ் டே.